Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், ரைட் த பெல் பட்டன். இறையன்பு ஐஏஎஸ்ஆர் அவங்கள எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. இறையன்பு ஏன்னா ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுங்க கேட்டீங்கன்னா, அவங்க கேள்விப்படக்கூடிய ஆள் தான். அடிக்கடி பேப்பர்ல வர்றாங்க, டிவியில வர்றாங்க. தமிழ்நாடு லெவல்ல நிறைய நிறைய விஷயங்களுக்காக அறியப்பட்டவங்க. ஆனா நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் அவங்கள பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காமெடியில விவேக் ஒரு பாரதியார் போட்டோவை கொண்டு காட்டி இது யாருன்னு தெரியுதா? தெரியும், யாரு, வீரப்பன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். அந்த மாதிரியாகும் இப்ப நம்முடைய சமூக இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் மாறிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு வேதனையான விஷயம். இது ஏன் நான் இன்னைக்கு இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இறையன்பு ஐஏஎஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்க எழுதின புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன். கதை வடிவில் நிறைய நாலேஜ், அதாவது எக்கச்சக்க நாலேஜ், அவங்க பெற்ற நாலேஜா. அதாவது நாம நம்ம இடத்துல நாம உயர்வா கருதுற ஒரு படிப்பே என்னது? ஐஏஎஸ் தான். ஓகேவா? என்ன உயர்வான ஒரு படிப்பு டக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐஏஎஸ் தான் சொல்லுவோம். அந்த ஐஏஎஸ் படிச்சு அவங்க கத்துக்கிட்ட ஒரு நாலேஜை நம்ம கூட ஷேர் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, இந்த சாதாரணமா ஒரு டிகிரி படிச்சவனே அவனுடைய நாலேஜ் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு யோசிக்கிறவங்க டைம்ல ஒரு ஐஏஎஸ் படிச்சவங்க இத அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஷேர் பண்றாங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயம். அவங்க அதை செய்யறது எதுக்காக அப்படிங்கறத நாம பார்க்கணும். அவங்களுடைய யூடியூப் சேனல் நான் பார்த்தேன், அவங்களுடைய புக்ஸ் நிறைய படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்வழியை ஊட்டணும், இளைஞர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு 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 என்ன சொல்றது, அது அவங்களுடைய மோட்டிவ். அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டா, இளைஞர்களை நல்வழியில கொண்டு போகணும், முன்னேற்ற பாதையில நடத்தணும், வருங்கால சமுதாயம் ஒரு எழுச்சி மிகுந்த சமுதாயமா, ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமா, பண்பட்ட சமுதாயமா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையா இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இதுல ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, 496 வீடியோஸ் என்னவோ அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. வெறும் 1,37,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. சீரியஸா இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, அவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டேனா, இல்ல எனக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஆனா எனக்கு இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது, அவங்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது எனக்கு மனசு வேதனையா இருக்கு. என்னைய ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சமுதாயத்துக்கு முக்கியமானதான்னு கேட்டா கிடையாது. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சமுதாயத்துக்கு முக்கியமான விஷயம். இந்த சமுதாய இளைஞர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ஒரு லெஜெண்டரி பர்சன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது. அவங்கள்ட்ட இருந்துதான் நமக்கு தேவையான விஷயம் கிடைக்க போகுது. ஏன்னா ஒரு வாழ்க்கைய, ஒரு சமுதாயத்தை நல்ல பண்பட்ட சமுதாயமா மாற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. ஆனா அதை நாம மறந்துடுறோம். இன்னைக்கு இதே நேரத்துல நம்ம வேற ரீல்ஸ் வீடியோஸ் பாக்குறோம். அவன் பார்த்தா தெரியுது, பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறான், டபுள் மீனிங் பேசுறான், அப்புறம் டபுள் மீனிங்ஸ் வீடியோஸ் போடுறான். கோமாளித்தனமான வேலைகளை நிறைய பேர் செய்யறாங்க. காமெடி இல்ல, காமெடின்னா நம்ம சிரிச்சுட்டு போயிடலாம். கோமாளித்தனமான விஷயங்கள். அது என்ன சொல்ற, இவன் ஒரு பைத்தியக்காரன்டா அப்படின்னு நம்ம சொல்ற அதே பர்சனை அதிகமா பாக்குறோம். சிலர் காமெடி வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பண்றாங்க. அது ஓகே, நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம். சிலவன் திங்கிற வீடியோஸ் தான் போடுறான். திங்கிறத மட்டும்தான் போடுறான். அதனால அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது விளைய போறதானா கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா அவன் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு, எக்கச்சக்கமான வியூஸை வச்சுட்டு எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டு போறான். ஆனா அது சமுதாயத்துக்கு தேவையானதா? நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு இவங்களுடைய அந்த சேனலை பார்த்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இன்க்ளூடிங் என்னுடைய சேனலை பார்த்துட்டு அவங்களுடைய சேனல் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு. இன்னைக்கு நான் செய்யறது என்னன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கக்கூடிய இந்த 9,24,000 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதை விட மன மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே கிடையாது. பார்க்கிறவங்க எல்லாரும் இறை அன்பு சாருடைய இளைஞர் சக்தி அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுது. இது வரைக்கும் நான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி தேவையான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறேன், நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நான் இதை பண்றது இந்த சமுதாயத்துக்கான ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்லவர்களுடைய, ஒரு சமுதாயத்தை மேம்படுத்த தேவையானவர்களுடைய ஒரு வழிபாதையை நம்ம காட்டி கொடுக்கிறது தான்
ஒரு ஒரு மிக சிறந்த விஷயம்னு நான் கருதுறேன். அந்த விஷயத்துல இறையன்பு சாருடைய இளைஞர் சக்தியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய புக்கை வாங்கி படிங்கன்னு சொன்னா நம்ம யாரும் கேட்க போறது இல்லை. ஏன்னா புக்ஸ் படிக்கிறதுக்கான அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த புக்ல கிடைக்கிற விஷயமே எனக்கு ஒரு வீடியோ மூலமா ஈஸியா கிடைச்சிடணும் அப்படின்னு யூடியூப்ல நோக்கி ஓடுற பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து இங்க அதிகம். அப்படிங்கிற பட்சத்துல நாம பார்க்க வேண்டியது என்ன, நமக்கு நல்ல நாலேஜை யார் கொடுப்பா, நமக்கு நல்ல வழியை யார் கொடுப்பான்னா இவங்கள மாதிரி லெஜெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கூட, நமக்காக இருக்காங்க. ஏன்னா இவங்க யூடியூப் சேனலை வச்சு எக்கச்சக்கமா இப்ப சம்பாதிச்சிட போறது இல்லை, அவங்களுக்கு அவ்வளவு ஃபேமும் தேவைப்பட போறது இல்லை. பட் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக இதை பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மனுஷங்க வந்து கிடைக்க மாட்டாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வீடியோஸ் கதை வடிவில அழகா அழகா கொண்டு போகும் நமக்கு. ஏன்னா சிலருடைய நீ நம்மளே சொல்லுவோம் இவர் இப்படி பேசுவார் இவர் இப்படி பேசுவார். நான் சொல்றேன், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். கதை வடிவில ஒரு கருத்தை ஒரு நாலேஜ நமக்கு அழகா புரிய வைக்கிறதுல வேற லெவல். ஓகேவா? அவங்க புக்ஸும் கிட்டத்தட்ட அதே, அவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரிதான் அவங்களுடைய புக்ஸும் இருக்கும். நான் புக்ஸ் படிச்சிருக்கிறேன். செட் ஆஃப் ஒவ்வொரு கதையா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு கதையும் ஒரு நாலேஜ், ஒவ்வொரு கதையும் ஒரு மேம்பாடு, ஒவ்வொரு கதையும் ஒரு மோட்டிவேஷன், ஒவ்வொரு கதையும் நம்ம முன்னேற்றத்திற்கான ஒரு வழி. ஸோ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, நாம வந்து மோசமானதை நோக்கி தான் அதிகமா ஓடுறோம். டபுள் மீனிங் எங்க கிடைக்குது, எவன் இந்த மோசமா பேசுறான், எவன் திங்கிறத பத்தி போடுறான், இதை நோக்கி தான் அதிகமா அந்த சமூகம் ஓடிக்கிட்டு இருக்க தவிர, அதே மாதிரி பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தைகளும் வந்து செல் யூஸ் பண்றாங்க, யூடியூப் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் நீங்க இதை பாருன்னு கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்கள பாருங்க அப்படின்னு வந்து சொல்லி கொடுங்க. நாம வழி நடத்துறதுல இருக்குது. நாம எதையுமே கண்டுக்காம இருந்தா வருங்கால சமுதாயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் யூடியூப்ல வரக்கூடிய மோசமான விஷயங்கள் எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். ஆனா யூடியூப்ல அது மட்டும் இல்ல, நல்லது இருக்கு. நாம நல்லதை பாக்குறது இல்ல, நல்லதுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, நல்லதை வளர்க்கறது இல்ல. நாம எல்லாம் யார வளர்க்கிறோம்? கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கவன வளர்த்து விடுறோம். அவன் துபாய் போறான், அந்த கோமாளி. அப்ப இந்த கோமாளியை நீங்க வளர்த்தீங்கன்னா வருங்காலம் என்னவா இருக்கும்? கோமாளி வருங்காலமா தான் இருக்கும். ஏன்னா அவனை ஒரு வளர்ச்சி அடைஞ்சவனை பார்க்கும்போது என்ன, இவனை மாதிரி நம்ம ஆகணும்டா அப்படின்னு நினைப்பான். உங்க பிள்ளைகள் என்ன நினைக்கும்? அப்ப இப்படி கோமாளித்தனமா இருந்தா நம்ம ஈஸியா வளர்ந்துடலாம், இப்படி லூசுத்தனமா இருந்தா நம்ம ஈஸியா வளர்ந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கும். ஓகேவா? அப்போ வருங்காலம் எப்படி இருக்கும்? லூசுத்தனமா தான் இருக்கும். யோசிச்சுக்கோங்க, நாம யாரை வளர்க்கிறோம், நம்ம சமுதாயம் எதை வளர்க்குதுன்னு பார்த்தா சங்கடமா இருக்கு. நாம வளர்க்க வேண்டியது, நம்ம அதிகமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நல்ல விஷயங்களை தானே தவிர, நல்ல தேவையான விஷயங்களை தானே தவிர, என்டர்டைன்மெண்ட்டுக்கான இந்தந்த விஷயங்களை சின்ன சின்னதா அப்படியே பார்த்துட்டு போகணுமே தவிர, இதை அங்க கொண்டு வச்சுட்டு, அதாவது சிம்மாசனத்துல இருக்க வேண்டிய கிரீடத்தை எங்கேயோ கொண்டு சாதாரண ஒரு சேர்ல வச்சுட்டு சாக்கடையில கிடக்க வேண்டியது எடுத்து சிம்மாசனத்துல கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது எல்லாருக்குமே புரியும். ஓகே, இன்னைக்கு இவங்கள மட்டும் இல்ல, நான் இந்த மாதிரி எனக்கு இவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, இந்த சமுதாயத்தை மேம்படுத்த இவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப தேவைன்னு நான் எனக்கு தோன்றவங்க எல்லாரையுமே நான் வந்து கண்டிப்பா இதுல வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பேன், காட்டிக்கிட்டே இருப்பேன், சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பேன். இவங்களை பாருங்க இவங்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் இறையன்பு சார் நான் ஃபாலோ பண்ற அந்த ஒரு மாபெரும் மனிதனை இன்னைக்கு உங்க முன்னாடி காட்டியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஆமா ஒரு வேல்யூபிளான விஷயத்த ராஜா பேரன் நம்மள்ட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அப்படின்னு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இறையன்பு சாருடைய இளைஞர் சக்தி. ஓகேவா? பை பாய். நான் உங்கள் ராஜா பேரன்.